அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இது ஒரு முக்கியமான பதிவு தான். என்ன காரணம் முக்கியமான பதிவுனா, இப்போ ஒரு லக்கணம் இருக்கு, 12 லக்கணத்தில் பிறந்தவர்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் தொடர்பில்லாமல் இருக்க வேண்டும், தொடர்பில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு. எல்லாமே என்ன சொன்னா ஆராய்ச்சிக்கு உட்பட்டதுதான். அப்ப எந்தெந்த லக்கணம் எந்தெந்த நட்சத்திரங்களோடு தொடர்பு இருந்தால் அந்த இது விருத்தி ஆகும். எந்த நட்சத்திரங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது. இப்ப மேச லக்கணத்துல போய் பிறந்துட்டீங்க, சூரியனுடைய நட்சத்திரத்தோடைய தொடர்பு கிடைத்தால், கார்த்திகையோ உத்தரமோ உத்திராடமோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தொடர்பு கிடைக்கும் போது, ஏன்னா உங்களுடைய லக்கணத்துல சூரியன் உச்சமாயிரும். உச்சமாயிட்டான்னா நமக்கு என்ன சொன்ன பிரைட்னஸ் கிடைக்கும். பிரைட்னஸ் கிடைக்கும், அவர்களுடைய தொடர்பு அவர்களுடைய நட்பு நமக்கு யோகத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் மேச லக்கணத்தில் போய் பிறந்து சனியோடைய நட்சத்திரம் ஆகிய பூசம் அனுசம் உத்திரட்டாதியோடைய நட்சத்திரங்கள் நமக்கு தொடர்பு வந்து விட்டது என்று சொன்னால், ஏன்னா அங்க நேசமாயிரும். அதாவது ஒருத்தன் வரும்போதே வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாங்க ஒரு டீ சாப்பிடுவோன்னு கேட்டு வர்றது ஆட்சி உச்சம். ஆட்சி உச்சம் நேசம் அப்படியே வந்துட்டு நம்மகிட்ட கையேந்திட்டு இருந்தான்னா இப்படியே ஏந்திட்டு இருப்பேன். இப்ப நம்மளே ஒரு கார்ல உட்காந்து வந்தவொடனே இப்படி கையேந்துவான். அப்பங்கும்போது அது நமக்கு ஒரு சின்ன சங்கடத்தை கொடுக்கும். அந்த மாதிரி அதே சமயத்துல மேச லக்கணத்தில் போய் பிறந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுடைய தொடர்பு வந்துவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் ஒரு முன்னேற்றம் அடைவார்கள். என்கிட்ட ஒரு மேச லக்கணத்துல போய் பிறந்தவங்க வேலை வந்தாங்க ஒரு 3 வருஷம். அந்த 3 வருட காலம் பெரிய யோகத்தை அடைந்தார்கள். ஏன்னா செவ்வாய் ஆட்சி அப்படிங்கிற நட்சத்திரம் அங்க போய் ஆட்சி ஆயிரும். அப்ப அந்த அந்த இடத்துல நம்ம வேலை பார்த்தவங்க அவருடைய கோரிக்கை ஒண்ணுதான், பையன் +2 முடிக்க போறான், டாக்டருக்கு அனுப்பணும். அப்படியா, சரி அனுப்பிடுவோம். இப்ப என்ன சொல்லலாம்னா இந்தோனேஷியாவில் படிக்கான் 3வது வருஷம். 3 வருஷம் படிச்சு முடிச்சு இப்போ 3 வருஷம் படிச்சுட்டு இருக்கான். நம்ம 3 வருஷம் அந்த காரியம்லாம் முடிஞ்சோன்னு ஓடிப்பிடுச்சு போயிடுச்சு. இப்போ ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு அதுக்கு அடுத்த ஆளுகள்லாம் இருக்குது. இது அவர் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்ப அந்த காரியத்தை அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா, இங்க இருந்து விட்டுட்டு போன பிறகு எங்கேயுமே வேலை செட் ஆகல. ஜோதிடர்கள் சும்மா இருப்பாங்க அப்படின்னு, சும்மா இருப்பாங்கன்னு இல்லை, எந்த ஒரு ஆகுதியை அனுபவித்து விட்டு என்ன சொல்லலாம்னா டாட்டா பை பை அப்படிங்கிறதுக்கு இது ஜோதிடம் என்பது ஒரு சாதாரண என்ன சொல்றாங்கன்னா ஜோதிடர் என்று மட்டும் நினைத்து கொள்ளாதீர்கள். எப்பயுமே ஜோதிடர்கள் நல்லா படிச்சவங்க, நல்லா ஒரு ரகசியமான சரக்கு இருக்கும். அவர்களுக்கு இயற்கையாவே வந்துடும், நீங்க தேடலாம் வேண்டாம். நீங்க ப்ராப்பர்னஸா நல்லா மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். நமக்கு அந்த அனுகிரகம் இருக்குன்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பிரபஞ்சத்துடைய ரகசியங்கள் தெரியும். ரகசியங்கள் தெரிஞ்சு வச்சுன்னா என்ன செய்ய முடியும், யாரையும் தேட வேண்டிய அதெல்லாம் தேடி நம்மளை தேடி வருவாங்க. அப்ப மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாய் நட்சத்திரத்தில் தொடர்பு கொள்ளலாம், சனியோடைய நட்சத்திரத்தில் தொடர்பு கூடாது. முடிஞ்சு வச்சா. அதுக்கடுத்து ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய தொடர்பு வைத்துக் கொள்ளலாம், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம், ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடம் தொடர்பு கூடாது. அந்த 6 நட்சத்திரம் ஆகாது, ஏன்னா அங்க நேசமாயி போயிருது. அப்ப நேசமாயி போகும்போது என்ன சொன்னான்னா, என்னதான் இருந்தாலும் என்ன சொன்னான்னா, ஒருத்தர் 3 கணக்கா வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள படுத்திருந்தான்னா நம்மளால அதை சகித்து கொள்ள முடியுமா? நடக்காது இல்லையா? அப்போ என்ன சொல்லலாம்னா, இந்த மாதிரி தான் வேலைக்கு வைக்கிறோன்னு வைக்கணும். வேலைக்கு வைக்கணும். ஒரு நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன சொல்லலாம்னா சனியோடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவனோ அல்லது என்ன சொல்லலாம்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவனா வேலைக்கு வந்தா நல்லா இருக்கும். சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்த வேலைக்கு வந்தானே எப்படி இருக்கும்? வந்தான், பரிச்சித்து பார்த்தேன். உத்திராட நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் டிரைவரா வந்தான்.
வந்தான்னா வந்து என்ன சொல்றான்னா அவனுடைய கேரக்டர் அந்த நம்மளுடைய இலக்கணத்திற்கு அந்த சூரியன் நேசம் அவனால சைன் பண்ண முடியல, வேண்டாம் ஜாமீன் ஓடிப்பிட்டான். காரணம் இதெல்லாம் அப்படியே நடைமுறையா செக் பண்றதுதான், செக் பண்ணி பார்க்கறது தான். அந்த செக் பண்ணி பார்க்கும்போது அங்க என்ன நடக்குதுன்னா அது அக்யூரேட்டா வேலை செய்யும். அப்ப ரிஷபத்திற்கு சந்திரனுடைய நட்சத்திரங்கள், சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் ஓகே, கண்டிப்பாக நல்லது செய்யும். ராகு கேதுவுடைய நட்சத்திரங்கள் நன்மை செய்யாது. அப்ப புதனுடைய மிதன லக்கணம், மிதனத்துல போய் வந்து என்ன சொல்றான்னா, மிதனத்துல வந்து என்ன பிரச்சனை, மிதனத்துல வந்து அங்க ஆட்சி கிடையாது, ஆட்சி மட்டும் உண்டு. ஆனால் வந்து என்ன சொல்றான்னா உச்சமான கிரகம் இல்லை, அங்க நீச்சமான கிரகம் கிடையாது. இப்ப இதுக்கு நட்புக்குண்டானது என்ன சொன்னா சுக்கிரன் நட்பாவார், சனி நட்பாவார். இந்த ஏன்னா உங்களுக்கு 1, 5, 9 நீங்க வச்சுக்கலாம். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டானவர்களை வந்து என்ன சொன்னா நீங்க வச்சு வேலை வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்க தொடர்பு கிடைக்கும்போது நல்லா இருக்கும். கடக லக்கணத்தில் போய் ஒருத்தர் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் குருவுடைய நட்சத்திரம் ஒர்க் அவுட் ஆகும், சந்திரனுடைய நட்சத்திரம் ஆட்சி ஆயிரும். செவ்வாயுடைய நட்சத்திரத்தை மட்டும் கையில் எடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆப்பு உறுதி, ஆப்பு உறுதி. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்ல உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நீசமாயிருது. நீசமாயி உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்க. நீசம் என்பது நீசத்தன்மை உடையவன் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் உட்காந்துட்டான்னு வைங்களேன். ஒருத்தன் காலையில எந்திக்கும், எந்திச்சோடனே வீட்டுல வந்து எதிர்த்த வீட்டுல இருக்கிறவன் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு குடிகாரனாகவோ ஒரு ஆக்வேர்டாக இருக்கிறவனா காலையில எந்திரிச்சோன்னா அவன் மூஞ்சில தான் முழிக்கணும்னா நீங்க எப்படி இருப்பீங்க? அதே மாதிரி தான் நீச்சம், அதே மாதிரி தான் நீச்சம். அதை நீங்க எல்லாம் ஒன்றும் பண்ணலாம் முடியாது. அப்ப நம்ம எதுலையுமே கவனமா இருக்கணும். அதுக்கடுத்து சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், அங்க சூரியன் ஆட்சி, எந்த கிரகமும் உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை. அதனால வந்து என்ன சொன்னா அந்த சிம்ம லக்கணத்திற்கு யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தையோ, செவ்வாய் 9 கூடிய பாகிஸ்தானாதிபதி அவருடைய நட்சத்திரத்தை நீங்கள் வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம். சூரியனுடைய நட்சத்திரத்தை கூட வேலைக்கு வச்சுக்கலாம், நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்தில் கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், அங்கே புதனாட்சி மூலத்திரிகோணம். அப்போ வந்து என்ன சொன்னா கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்துல போய் பிறந்தாலும் வேலைக்கு இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை மட்டும் அங்கே வந்து ஜாயிண்ட் பண்ண விடக்கூடாது. ஜாயின் பண்ண விட்டு அங்க நீசமாயிடுறாரு. நீசமானவர் என்ன செய்வாரு? அவர் வேலையைத்தான் செய்வார். அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம்னா இந்த லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உச்சம் ஆட்சிக்குண்டான நட்சத்திரங்களை கையில் எடுத்துடலாம். நீச்சத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது. அதுக்கடுத்து துலா லக்கணத்துல சனி உச்சம், சுக்கிரன் ஆட்சி, சூரியன் நீசம். அப்ப அந்த சூரியன் நீசம் என்று வரும்போது கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை நீங்கள் வந்து கையில் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அவர்களும் முன்னேற முடியாது, நீங்களும் முன்னேற முடியாது. இதை நீங்கள் வந்து பரிச்சித்து பாருங்க. பரிச்சித்து பார்த்தால் கண்டிப்பாக தெரியும். அதற்கடுத்து விருச்சிக இலக்கணம். விருச்சிக இலக்கணத்தில் வந்து என்ன சொன்னா செவ்வாய் ஆட்சி, கேது உச்சம். அப்ப விருச்சிக இலக்கணத்தில் போய் பிறந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை வேலைக்கு வச்சுக்கலாம். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வேலைக்கு வச்சுக்கலாம், நண்பர்களாக வைத்துக் கொள்ளலாம். நீச்சமான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை நீங்கள் வேலைக்கு வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீர்கள். கண்டிப்பாக அந்த சொல்லலாம்னா வந்து பிரச்சனைக்கு உரியதாக இங்கே இருக்கும். அதெல்லாம் பரிச்சித்து பார்க்க உண்டு. தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், அங்கே குரு ஆட்சி, குருவுக்கு மூலத்திரிகோணம் விட அதுதான். அப்ப நீங்கள் குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை கண்டிப்பாக வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம். சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த இவர்களுக்கெல்லாம் இவர்கள் யோகக்காரர்கள். மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், உங்களுக்கு செவ்வாய் அங்க உச்சம், சனி ஆட்சி, குரு நேசம். மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை உங்கள் பக்கத்தில் இணைத்து கொள்ளவே கூடாது, பாதிப்பு வந்துவிடும். அப்ப மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய் உச்சமாக இருப்பதனால் செவ்வாயுடைய நட்சத்திரங்களும், சனி ஆட்சியாக இருப்பதனால் சனியோடைய நட்சத்திரங்களையும் நீங்கள் தாராளமாக டீல் பண்ணலாம். உங்களுக்கு என்ன உறவுகள் ஒட்டுறவுகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து டேக்கிள் பண்ணிக்கலாம், எந்தவித பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருப்பீங்க. கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், அங்கே சனி ஆட்சி மூலத்திரிகோணம்.
அப்ப சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கிரன் உச்சம், புதன் நீசம், குரு ஆட்சி. அப்ப மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை டச் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் வந்தவொடனே என்ன சார் அங்க விழுந்துருந்தான், விழுந்தது அப்படின்னு நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், ஒருத்தன் வந்து என்ன ஊடால விழுந்துட்டானே என்ன ஆகும், நமக்கு பிரேக்கு பாயிரும். அப்ப இதெல்லாம் எப்படி அப்படின்னா, இதுதான் உண்மையான ஜோதிடம். லக்கணம் என்பதுதான் அடிப்படை பேசிக்கு. இந்த லக்கணம் என்பது அடிப்படை பேசிக் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, நமக்கு உச்சமானவர்களும் ஆட்சியானவர்களும் நமக்கு தோள் கொடுப்பார்கள். நேசமானவர்கள் என்ன செய்வாங்க, அந்த நேசத்தன்மையை வந்து என்ன சொன்னா நாம அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து அவர்கள் உருவாக்குவார்கள் என்பது அவர்களுடைய பிறப்புடைய கர்மா. அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த ஒரு அமைப்பும் இப்ப என்னுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் செவ்வாய்னா செவ்வாய்க்கு உண்டான கேரக்டர் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. அது இருக்குதான் செய்யும். அது எப்படி இருந்தாலும் வந்துடும், பேச்சுல வந்துடும், துணியில வந்துடும். பார்த்தவொடனே என்னை யாரும் பார்த்தவொடனே என்ன கோவப்படாதீங்க கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வரும். நானும் கேட்டு கேட்டு வந்து ஏன் நான் என்னையா செய்யறேன் அப்படின்னு கடைசியில சொல்லிட்டு போ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா சரி 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 அப்படின்ட்டு போயிட்டே இருக்குது. காரணம் பக்குவம் வந்த பிறகு வந்து ஒன்று நம்ம வந்து சரியாயிடணும். அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் வந்து என்ன சொன்னா வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணத்தில் உச்சமாகின்ற கிரகத்தையும் ஆட்சி கிரகத்துக்கு பெறுகின்ற கிரகத்தையும் அதற்குண்டான லக்கணங்கள், உச்சமான கிரகம் ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய லக்கணத்தை நீங்க சேர்த்துக்கிடலாம். அதே சமயத்தில் நீச்சமான கிரகத்தையும் அந்த கிரகத்திற்குண்டான லக்கணங்களையும் நீங்கள் வந்து டச் பண்ணவே கூடாது. பண்ணீங்கன்னா என்ன சொன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவீர்கள். ஒவ்வாத ஒரு நட்போ, ஒவ்வாத ஒரு இதுதான் ஜோதிடத்துல வந்து என்ன சொல்றேன்னா வந்து இணைவு என்பது சாதாரணமானதல்ல. அந்த இணைவை எப்படி போட வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது. இணைவை எப்படி போட வேண்டும் என்ற விதி இருக்கிறது. இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு கொடுக்குறேன், சுவாதி நட்சத்திரத்துல குறிச்சு கொடுக்குறேன். பெஸ்ட் நட்சத்திரம் சுவாதி என்று சொல்லக்கூடியது. திருமணத்திற்கு அவ்வளவு அருமையான நட்சத்திரம். குழந்தை குட்டி பிரச்சனை வரவே வராது, நல்லா இருக்கும், சூப்பரா இருப்பாங்க. லைஃப்ல வந்து சுவாதி நட்சத்திரத்தன்று திருமணம் நடத்தி தாம்பத்திய வாழ்க்கை நடத்தினால் முத்துச்சிப்பி தான், முத்துதான், அந்த அளவுக்கு சுபமானது. அப்ப அந்த குழந்தையுடைய விவாக சக்கரத்துல அந்த சுவாதி நட்சத்திரம் செட் ஆகி வந்துச்சு, குறிச்சு கொடுத்தாச்சுன்னா நம்ம அவங்க நல்லா இருப்பாங்க. நல்லா இருந்துட்டு போறேன். நம்ம வந்து என்ன சொன்னோம்னா நம்முடைய பணி ஓவர், நம்ம வந்து திருப்தியா பேசாம இருக்கலாம், எந்தவித பிரச்சனையும் இருக்காது. நல்லா இருப்பதற்கு நம்ம ஜோதிடத்தை வந்து நம்ம கரெக்டா சில விஷயங்களை செஞ்சு கொடுத்துடணும். அதான் ஜோதிடருடைய வேலையை தவிர அவங்க திரும்ப வர்றான் போறான் போகல அதை பத்தி நமக்கு தேவையே கிடையாது. காரணம் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. குருவை எப்பயுமே 10ஆம் இடத்துல விட்டு நீசம் வைக்கிறோம். வேலை முடிஞ்சவனா உனக்கு என்னையா இங்க வேலை, போயிட்டு வாயா அப்படின்ட்டுருவாங்க. அவங்க கலகலப்பா இருக்கணும் இல்லையா? அதுதான் குருவை வைத்துக் கொண்டு எவனும் கலகலப்பா இருக்க முடியாது. குரு ஓரத்துல இருந்து எவனா ஜோசியம் சொல்லுங்க பாப்பா, நடுங்கும், சொல்ல முடியாது. அப்ப இதெல்லாம் வந்து நடைமுறையில இருக்கிற சில நியதிகள். அதனால ஒவ்வொரு லக்கணம் 12 லக்கணக்காரர்கள் உங்களுடைய லக்கணங்களில் ஆட்சி உச்சமாகின்ற நட்சத்திரங்கள், ஆட்சி உச்சத்திற்குண்டான கிரகங்களுக்குண்டான நட்சத்திரக்குண்டான லக்கணத்தை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். நீச்சமான கிரகம், நீச்சமான கிரகத்திற்குண்டான நட்சத்திரம், அந்த கிரகத்திற்குண்டான லக்கணங்களிலும் தயவு செய்து தொடர்பு கொள்ளாதீர்கள். அப்பதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.